இது ஒரு முக்கியமான ஒரு நாள். நம்முடைய வீரர் விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்பட போகிறார். இது ஒரு முக்கியமான, நமக்கு கிடைத்த ஒரு முக்கியமான டிப்ளமேட்டிக் வெற்றி என்று சொல்லலாம். நம்முடைய டிப்ளமேட்ஸ் சரியாக இதை டீல் பண்ணியிருக்காங்க. நம்முடைய அரசாங்கமும் பாகிஸ்தான் அரசாங்கமும் சரியாக டீல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான் பிரதம மந்திரி நேற்று அவங்க பார்லிமெண்ட்ல சொன்னாரு, நாங்க பிடிச்சு வச்சிருக்கிற இந்தியாவை சேர்ந்த அந்த பைலட்டை நாளைக்கு விடுவிக்க போறோம்னு. அதன்படி இன்னைக்கு இப்பதான் இவர் லாகூரை தாண்டி வந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்படுறோம். லாகூர்ல இருந்து வாகா பார்டர் எவ்வளவு இருக்கும்னாக்கா நீங்க ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்கும். அங்கிருந்து இவர் வரணும். இங்க எல்லாம் ரெடியா இருக்குது அவர் ரிசீவ் பண்றதுக்கு. அவர் வந்த உடனே கான்வாயிலே அவரை அமிர்த்சர் ஏர்பேஸ் விமான தளத்துக்கு இட்டுன்னு போவாங்க. அந்த விமான தளத்திலிருந்து அவரை குடும்பத்தை மீட் பண்ணிட்டு உடனே அவர் தனி ஏர்கிராஃப்ட்ல தனி விமானத்துல, குடும்பம் இங்க இருந்தாக்கா சரி, இல்ல டெல்லியில இருக்காங்கன்னாக்கா நேர விமான தளத்துல இருந்து விமானப்படையின் விமானம் மூலம் அவரை டெல்லிக்கு எடுத்து செல்வார்கள். அங்கே சில ப்ரொசீஜர்ஸ் நடக்கும். முதலாவது அவருக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது. ஏன்னா அவர் பிளேன்ல இருந்து பஞ்ச் அவுட்னு சொல்லுவாங்க, அதாவது இஜெக்ட் ஆகி பேராஷூட்ல இறங்கியவர் எங்கே விழுந்தார், என்ன விழுந்தார், எப்படி அடிபட்டிருக்கு. சாதாரணமா ஏரோப்ளேன்ல இருந்து இந்த மாதிரி இதுல இஜெக்ஷன் சீட்ல மேல வர்றவங்களுக்கு முதுகு தண்டு அடிப்படும். முதுகு தண்டு அந்த கம்ப்ரெஷன்ல அதுல பயங்கர வலி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, அப்புறம் விழுந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது இருக்கா. அது இல்லாம சில சிவிலியன்ஸ், அதாவது மிலிட்டரி இல்லாதவர்கள் கையில வச்சுக்கினாரு, அவங்க இவர் அடிச்சாங்க போல இருக்கு. ஏன்னா நேற்று நாம அவர் முகத்துல கொஞ்சம் ரத்தக்கரை எல்லாம் பார்த்தோம். அதனால ஏதாவது அவருக்கு காயங்கள் இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேற ஏதாவது மருந்து ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா, ஏதாவது வேற ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குதா அப்படின்னு கம்ப்ளீட் தரோ மெடிக்கல் செக்அப் பண்ணிடுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் ஆஃப் என்கொயரி நடக்கும். என்ன நடக்குது, நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடந்தது, அங்கிருந்து நீங்க எங்க போனீங்க, என்ன ஆச்சு, கீழே வந்து என்ன ஆச்சு, பாகிஸ்தான்ல நீங்க இருந்த சமயத்துல என்ன ஆச்சு, என்னென்ன கேள்வி கேட்டாங்க, என்னென்ன பதில் சொன்னீங்க அப்படின்னு தரோவா தன்னை பற்றி கேட்பாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்க பாகிஸ்தான்ல பார்த்தது அதை பத்தி சொல்லுங்க, எங்களுக்கு உதவியா இருக்கும்ட்டு அந்த விஷயங்கள் தான் கலெக்ட் பண்ணிப்பாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் குடும்பத்துல 1 நாள் 2 நாள் ஏதோ லீவ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் நேரம் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுவார். எங்க இருந்தான்னு தெரியல, டெல்லியிலயோ ஜோத்பூர்லயோ எங்கேயோ இருந்திருக்கிறாரு அவரு. அங்க அவரு டியூட்டிக்கு போயிடுவாரு. அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தேசம் அவருக்கு நன்றி கடன் பட்டு அவருக்கு மகாவீர் சக்ராவோ பரம்வீர் சக்ராவோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு அவார்டு கொடுக்க வேணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். தமிழ்நாட்டில இருந்து இந்த மாதிரி ஒரு போர் வீரர் இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கிறாரு, நாடே புகழும்படி நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வீரத்தை போற்றி, இது அசாத்திய வீரம், சாதாரணமா காணக்கூடிய வீரியம் இல்ல. இவரு எதிரி கையில சிக்கியிருந்தாரு, தன் உயிருக்கோ தனக்கோ என்ன நடக்கும்னு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத நிலையிலையும் அவர் அசாத்திய தைரியத்தை காமிச்சிருக்காரு. சாதாரண தைரியம் இல்லை, எவ்வளவு தைரியத்தை காமிச்சிருக்காரு. ஒரு அணு கூட பயம் இல்லாம அவர்களை ஏற்று நின்று பேசுறாரு. ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்காக அவருக்கு பதக்கங்கள் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். இவருடைய மென்மேலும் கெரியர் வளர்ந்துகிட்டே போகும். இவரும் இவர் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இவர் வாகா எல்லைக்கு அடைந்திருக்காரு. இப்போ இந்த ப்ரொசீஜர்லாம் சில ப்ரொசீஜர்கள்லாம் மேற்கொள்ளப்படும் சொன்னீங்க. அதெல்லாம் முடிஞ்சு அவர் மீண்டும் அவரோட வழக்கமான பணிக்கு எப்போ திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு? அது 2-3 நாள் இது முடிஞ்சது. அதெல்லாம் கோர்ட் ஆஃப் என்கொயரி 1 நாளோ 2 நாளோ ஆகும். அது முடிஞ்சிட்டு நேரம் அவர் தன்னுடைய யூனிட்டுக்கு போய் சேர்ந்துருவாரு. நடுவில் ஏதாவது லீவ் எடுத்தா உண்டு, கேஷுவல் லீவ் அவருக்கு ஆத்தரைஸ் இருக்கும். அந்த மாதிரி கேஷுவல் லீவ் தான் எடுத்தா உண்டு, இல்லாட்டா மறுபடியும் போயிடுவார். ஏன்னா இந்த சமயத்துல இது இன்னும் பரபரப்பான இந்த நிலையில அவருக்கு லீவு கொடுப்பாங்களா, விடுப்பு கொடுப்பார்களான்றது சந்தேகம். முன்னால இருக்கிற ஃப்ரண்ட்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த நிலையில லீவு கொடுக்கறது கூட
சந்தேகம் தான், விடுப்பு கொடுக்கறது சந்தேகம். அதனால உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவருடைய யூனிட்டுக்கு அனுப்பிடுவாங்க. தன் பணியை வழக்கம் போல செய்வதற்காக அனுப்பி விடுவார்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.